அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 21/7/2024 ஆடி மாதத்தின் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. இந்த நாள்ல இந்த ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் தீராத கடனெல்லாம் நிச்சயமாக தீருங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். வருகிற ஆடி அமாவாசை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அதுவும் இந்த வருட பௌர்ணமி பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தோட சேர்ந்து வருது. இந்த நாளில் தவறாமல் கண்டிப்பாக தீபம் ஏற்றணும். வீட்டில் தீபம் ஏற்றி நிலைவாசலில் தீபம் வைக்கிறது, அது மாதிரி பூஜை அறையில், சமையல் அறையில், அம்மி பக்கத்தில், அரிசி பாத்திரத்துக்கு பக்கத்தில், கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் இந்த இடத்துலலாம் தீபம் வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வாறு தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை அந்த தீபத்துக்குள்ள, அதாவது அந்த நெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அப்படின்னாலே நெய் தீபம் தான் சிறப்பு. அப்படி நெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பொருள் அந்த நெய்க்குள்ள போட்டு ஏத்துனீங்க அப்படின்னா சுக்கிரனின் அருள், குபேரரின் அருள், மகாலட்சுமி தாயோட அருள், பெருமாளுடைய அருளும், இஷ்ட தெய்வத்தோட அருள்னு அனைத்து தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்ப எல்லா தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும் போது கடன் தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காதுங்க. தீராத கடன் தீர்வதற்கு இந்த ஆடி பௌர்ணமி இந்த தீப வழிபாட்டை தவற விடாதீங்க. காமாட்சி விளக்கு அல்லது அகல் விளக்கு அல்லது வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் அட்சதை அரிசி எடுத்துக்கணும். அதுக்கு நடுவில் விளக்க வைங்க. அட்சதை அரிசி எடுக்கல அப்படின்னா கல்லூப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டில் எது சிறப்போ, எது உங்களுக்கு இஷ்டமோ சாத்தியமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அது நடுவில் விளக்க வச்சு விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு 3 அல்லது 5 அல்லது 7 கல்கண்டை உங்கள் கையில் வலது கையில் வச்சுக்கணும். வச்சு மனதார இப்போ நான் சொன்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும். குறிப்பாக சுக்கிரன், சந்திரன், மகாலட்சுமி, குபேரன், பெருமாள், உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இதெல்லாம் வேண்டிட்டு அந்த கல்கண்டை ஒவ்வொன்றாக என்ன செய்யணும்னா அந்த நெய்க்குள்ளே போடணும். நெய்க்குள்ளே போடும்போது மனதார உங்கள் பிரார்த்தனை என்னவோ அது எனக்கு நடந்துருச்சு, என் பிரச்சனை தீந்துருச்சு, எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, எனக்கு யோகமான அதிர்ஷ்டசாலினா இது மாதிரி பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே அந்த கல்கண்டை போடுங்க. போட்டு உங்கள் வழிபாட்டை செய்யுங்க. தவறாமல் பாலினால் செய்யப்பட்ட ஏதேனும் உணவுகளை நெய்வேத்தியமாக வைங்க. தாமரை மலர், மல்லிகை மலர் சூடி வழிபாடு செய்யுங்க. இந்த தீபம் ஏற்றி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வசியம் உண்டாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்.